அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, வாட் வாஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் 2024 கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2024 ஊழல் புலனுணர்வு குறியீட்டில் இந்தியா எந்த இடத்தில் இருந்தது அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறது யாருன்னா டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அமைப்பு. சரிங்களா? ஸோ இந்த குறியீட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ரேங்க் பார்த்தோம்னா 96. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா 89வது இடத்துல இருந்தாங்க. இப்போ 96க்கு வந்திருக்கோம். இந்தியாவோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 38 இந்தியாவோட ஸ்கோர். இந்த இண்டெக்ஸில் டாப் கண்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா டென்மார்க். சரிங்களா? முக்கியமான ஒரு இண்டெக்ஸ், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதோட ஸ்கோரிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 0 அப்படிங்கிறது ஹை கரப்ஷனாக இருக்கும், 100 அப்படிங்கிறது லோ கரப்ஷனாக இருக்கும். அந்த வகையில் டென்மார்க்கோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 90. அதனால இவங்க வேர்ல்டு லெவலில் ஃபர்ஸ்ட் கண்ட்ரியாக இருக்காங்க. இந்தியாவோட ஸ்கோர் 38, நம்ம 96th ரேங்க்ல இருக்கும். சரியா? அடுத்தது, ஐரிஸ் செமிகண்டக்டர் சிப் வாஸ் டெவலப்ட் பை இஸ்ரோ அலாங் வித் த ஹெல்ப் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐரிஸ் குறைக்கடத்தி சிப்பை இஸ்ரோ யார் உதவியுடன் உருவாக்கியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த செமிகண்டக்டர் சிப் அப்படிங்கிறது நமக்கு விண்வெளியிலுமே பயன்படக்கூடிய அளவில் உருவாக்கப்பட்டிருக்கு. இஸ்ரோவும் ஐஐடி மெட்ராஸும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஃபார் விமன் இன் ஹையர் எஜுகேஷன் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் பெண்களின் மொத்த சேர்க்கை விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 36%. சரிங்களா? ஸோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் தமிழ்நாட்டில் தான் அதிகம், 47%. நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் 48% அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 47 பாயிண்ட் சம்திங் அப்படிங்கிறது ரீசெண்டாக வந்து ஆல் இந்தியா சர்வே ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்கும். சரியா? ஸோ அதில் பெண்களுடைய அந்த சேர்க்கை விகிதம் அப்படிங்கிறது 36% இருக்கு. அடுத்தது, இந்தியா எய்ம்ஸ் டு அட்டைன் ஹவு மெனி ஜிகாவாட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி பை 2047. 2047 ஆண்டுக்குள் எத்தனை ஜிகாவாட் அணுசக்தியை அடைய இந்தியா இலக்கு வைத்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2047 நம்மளோட நியூக்ளியர் எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 100 ஜிகாவாட்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ண டார்கெட். சரிங்களா? லாஸ்டா, விச் ஸ்டேட் ஹேஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிசி ஃபார் விமன் இன் ஐடி செக்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐடி துறையில் பணியாற்றும் பெண்களுக்கு வீட்டிலிருந்து வேலை செய்யும் கொள்கையை அறிமுகப்படுத்திய மாநிலம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ். இதனால பெண்களுடைய அந்த ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அதே டைம்ல இன்னொரு சைடில் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுவுமே பேட்ரியார்கியல் டாமினேஷனை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. மாடர்ன் டைம்ஸ்ல பெண்கள் வந்து வீட்டில இருந்தே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா வீட்டு வேலைகளையும் சேர்த்து அவங்க வீட்டில இருந்தே பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு தரப்பினர் வந்து சொல்றாங்க. ஸோ ஆனால் இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா ஆந்திர பிரதேஷ். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.